கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 28வது நாள் கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாம் நன்றி செலுத்துவோமா? நம்ம ஆண்டவர் எல்லாம் திட்டம் போட்டபடி அவர் ஒவ்வொன்றாக நடத்தி வருகிறார். அவருடைய அநாதி சிநேகம் குறைந்து போகவே இல்லை. அவருடைய அன்பு நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அக்கினி ஜாலையாக மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அக்கினி ஜாலையாக மாற்றுவார். தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜாலையாக மாற்றுகிறவர். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தில் அனலாயிருங்கள். ஓ பி ஃப்ளேம் இன் த ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கும் பொழுது முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு அக்கினி, ஒரு ஆவியின் அக்கினி. உங்கள் இருதயத்துக்குள் அந்த அக்கினி ஜொலித்து எரிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பேசுகிறது ஆவியானவர் என்றால் உங்கள் இருதயம் அனல் கொள்ளும். தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, மழை பெய்து மலையில நனைஞ்சது போல உங்க துணிகள், உங்க உள்ளான மனிதர்கள் ஹல்லேலூயா கவுந்து போய் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு அக்கினி மயமாக, அக்கினி குதிரையாக, அக்கினி ஆவியானவராக, அக்கினி நாவாக அவர் இறங்கி வர போகிறாரு. எலியாவின் தேவனே இன்று இறங்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அன்று அக்கினியா இறங்கினவர் இன்னைக்கு அக்கினி ஆவியானவராக உன் மேல் இறங்குவார். உன் குடும்பத்தில் இறங்குவார். உன் வாழ்க்கையில் இறங்குவார். எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு அந்த அபிஷேகம் உங்க மேல இன்னைக்கு இறங்கணும்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபம் தான். ஆண்டவரே, என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிற அந்தகாரத்தின் மேல அக்கினி இறங்கட்டும். என் மேல இறங்குற அக்கினி என்னை பற்றி எரிக்க பண்ணட்டும். இதே அக்கினி, ஒரே அக்கினி தான், ஒரே அக்கினி தேவ ஜனத்திற்கு பாதுகாப்பும், அந்தகார ஆவிகளுக்கு அது எதிர்ப்பாகவும் மாறும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் ஒரு பலத்தாக்கினியை போட போகிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல போடுகிற அக்கினி நீங்க மரிக்கும் வரைக்கும் எரிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு மேல கை வைக்கும் பொழுது ஒரு அக்கினி டிரான்ஸ்பர் ஆனது. அதனாலதான் அருமையான தேவ மனிதன் பவுல் சொல்லுகிறாரு, உன் மேல் நான் கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீ அசதியா இராதே, அது அனல் மூட்டி எழுப்பு. தேவ ஜனமே, நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை விசேஷமான தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தொட்டு ஜெபித்திருப்பார்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை யாரும் தொட்டு ஜெபிக்கல, நீ கவலைப்பட வேண்டாம். இந்த சத்தத்தை நீ கேட்கும் பொழுது உன் இருதயம் அனல் கொள்ளுகிறத நீ பார்ப்ப. வேதத்தில் எம்மாவூர் சீசர்கள் நடந்து போகும் பொழுது, இயேசுவோடு நடந்து போகும் பொழுது இயேசு பேசின வார்த்தை அவர்களை அனல் கொள்ள பண்ணினது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென். அவர்கள் சொல்லுகிறாங்க, வாஸ் இட் நாட் burning? அந்த ஹார்ட் வந்து ஃப்ளேம் ஆனது. ஆமென். இருதயம் அக்கினியானது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு விசிறியை எடுத்து ஆமென் உங்க ஹார்ட்ல வீச போகிறாரு. ஆமென். உங்க இருதயத்தில் இருக்கிற சின்ன அக்கினி அது பற்றி எரிய போகிறது. எப்போ உங்க இருதயத்தில் அக்கினி பற்றி எரியுமோ அந்த அக்கினி உங்களை பாதுகாக்கும், சத்துருவின் கிரியைகளை சுட்டெரிக்கும். அக்கினியினுடைய தன்மை என்ன தெரியுமா? அக்கினி உங்களை பாதுகாக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் அக்கினி ஸ்தம்பமாக வந்திருந்தார். அவர்களுக்கு அது பாதுகாப்பு. எதிரியின் ராஜ்யத்திற்கு, எதிரிக்கு அது ஆபத்து. அது ஒரு அறிகுறி. That is the signal of danger. கர்த்தர் இன்னைக்கு உன் கூட இருந்து உனக்குள்ள ஒரு அக்கினியை எழுப்ப பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, உங்க வயசு கூட இருக்கலாம், நீங்க வயந்து உதிர்ந்து இருக்கலாம். இந்த அபிஷேக வார்த்தையை நீங்க ஆர்வத்தோடு, ஆமென், பாசத்தோடு, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு ஏக்கத்தோடு கேட்கும் பொழுது there is something going to transfer. இந்த அபிஷேக வார்த்தையிலிருந்து உங்களை பற்றி எரிய பண்ணுகிற ஒரு அக்கினி வரப்போது. அதுக்கு பிறகு யாரும் உங்களை தடை பண்ண முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட பேசுகிறத நீ பாப்ப. தேவ ஜனமே, ஒரு தீக்குச்சி காட்டை எரிக்கிறது போல இந்த அக்கினிக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவையில்லாததை சுட்டெரிக்கும், உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடுகளை கிளீன் பண்ணும் பொழுது சில மறைமுகமான அந்தகார பெரிய பெரிய வலு சர்ப்பங்கள் இந்த அக்கினி எரியும் பொழுது வெளியே வரும். தேவ ஜனமே, இன்னைக்கு நீ ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய உபத்திரம் வரது போல இருக்கா? ஆண்டு சொல்றாரு, அது அக்கினியில எரிய போது
ஆமென். ஞான உன் மேல இருக்கிற அக்னி, உன் மேல இறங்கின அந்த பரிசுத்த ஆவியின் அக்னி, அது உன் குடும்பத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறது. அக்னி சுத்திகரிக்கும், அக்னி பாதுகாக்கும், அக்னி எதிரியை விரட்டும், அக்னி மறைந்திருக்கிறதை வெளியே கொண்டு வரும். தேவ ஜனமே, இன்னைக்கு உன் மேல இறங்க போறது அக்னி மட்டும் இல்ல, அக்னி ஆவியானவர், அக்னி அபிஷேகம், வல்லமையின் ஆவியானவர் உன்மேல் இறங்க போகிறார். இந்த 28வது நாள்ல கர்த்தரோட அக்னி உன்னை பலமா நிரப்ப போது. எத்தனை பேர் சொல்லுறீங்க, ஆமென், நான் அக்னினால் நிரப்பப்பட போறேன்? நீங்க எத்தனை பிரச்சனையில இருக்கலாம், எந்த வேதனையில இருக்கலாம், வேதனையின் உச்சத்துல இருக்கலாம், இன்னைக்கு கர்த்தருடைய அக்னி இறங்க இடம் கொடுப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாரு, உங்களோடு இடைப்படுவாரு, உங்க சூழ்நிலை தலைகீழ மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கையில் எடுத்து பயன்படுத்துவாரு. எல்லாரும் உள்ளத்து நாளத்திலிருந்து சொல்லுவோமா? உள்ளத்து நாளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா ரபா பாபா ஷந்தலரபா. எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே. ஓ எலியாவின் தெய்வமே, அவர் இறங்கிடும் நேரமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, என்னில் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க, பாகால்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது, ஆண்டவரே இதில் இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை நிரப்ப வேண்டும். அந்த கெத்சமனை தோட்டத்தில் இயேசுநாதரை சோர்ந்து போன நேரத்தில் ஆமென், வேர்வையெல்லாம் ரத்தமாக கீழே விழும் பொழுது ஆமென், ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் இன்னைக்கு உன்னை பலப்படுத்த போறாரு. எந்த பிரச்சனையின் ஆழத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, அந்த போராட்டத்தை அப்படியே மறந்துட்டு இந்த தெய்வ பிரசன்னத்தில் இறங்கி வா. தேவ ஜனமே, உன் போராட்டத்தை மறந்துட்டு தேவ பிரசன்னம் என் மேல இறங்கட்டும் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து சொல்லுவியா? ஒரு ஆவியானவர் உன்னை தொட போறாரு. ஒரு விரல் உன்னை தொடுகிறத நீ உணர்வ, ஆவியானவர் உன்னை தொடுகிறத உணர்வ, உன் வீட்டுக்குள்ள ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறத உணர்வ, அந்த பில்லிஸ்னிய கட்டு உடைகிறத உணர்வ, அந்த வியாதியின் கட்டுகள் உடைகிறத உணர்வ. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ஆவியின் வல்லமை என் மேல் இறங்கட்டும்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்றீங்க? அவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஆராதிக்க ஆமென் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எலியாவின் தெய்வனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஓ எலியாவின் தெய்வனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த பிரச்சனையில நான் ஒரு ஆள் தான்ப்பா இருக்கிறேன், என்னை எப்படி காப்பாத்துவீங்கன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக இறங்குறா. ஓ ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வன், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே 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 ஓ ஆவியே. எல்லாரும் சேர்ந்து அசைவாடும் ஆமென் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தெய்வனே. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே என் மேல இறங்குங்கப்பா, என் குடும்பத்துல இறங்குங்கப்பா. ஆண்டவரே ஒரு அக்னியாக இறங்குங்க, எனக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் சுட்டறிங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. தேவச்சனமே, ஆவியானவர் இறங்குறாரு, உங்க குடும்பத்துல இறங்குறாரு, அந்த கட்டுகள் மேல இறங்குறாரு. ரபா சந்தன ரபா
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை ஓ யோனாவை போல படகின் 3வது தட்டுல படுத்து கிடந்தாலும் நான் ஒருவேளை சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு விசுவாசத்தோடு பாடுங்க. கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஓ ஆவியே 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 அசைவாடும் அப்பா, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலோ வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். எல்லாரும் சேர்ந்து ஆவியே 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 அசைவாடோ அசைவாடோ மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடோ மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஒருக்கா கூட அசைவாடும் கேரித்த ஆற்று அந்த நீரோடை வற்றி போனாலும் என்னை காப்பாற்றுவாரு. கேரித்த ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. நீங்க நம்பியிருந்து எது வத்தி போனாலும் கர்த்தர் ஒரு ஜீவநதி அனுப்புகிறார். நீங்க செழிப்பா இருக்க ஒரு ஜீவநதி ஓடி வருகிறது. அழைத்தவர் கரம் நடத்தும், ஆமென். அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஆமென். கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே, நான் பின்னிட்டு எத்தனை பேர் சொல்றீங்க நான் பின்னிட்டு பாராம முன்னாடியே நடப்பேன். என்ன அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் யோனாவை போல நீங்க சோர்ந்து போனாலும், தேவ சித்தத்தை செய்ய முடியாம தவித்தாலும் கர்த்தர் உனக்காக ஒரு மீனை அனுப்புகிறார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். எல்லாரும் சேர்ந்து ஆவியே
அசைவாடும். அவர் அசைவாடுகிறார். அக்னி நாவா இறங்குகிறார். சிலருடைய கால் பலவீனங்களை மாற்றுகிறார். எலும்பு பிரச்சனைகள் மாறுகிறது. சிலர் எல்லாம் காலூன்றி நிற்க வைக்கிறார். உங்க வாழ்க்கையில எலும்பி நிற்க வைக்கிறார். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம், எலியாவை போல ஒருவன் மாத்திரம் இருக்க, ஆனாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சேர்ந்து ஆவியே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆவியே என் மேல் ஊற்றப்படுவீராக, என் குடும்பத்தில் ஊற்றப்படுவீராக, என் தொழிலில் ஊற்றப்படுவீராக. வறண்டதெல்லாம் வயல்வெளியாகட்டும், இருண்டதெல்லாம் வெளிச்சமாகட்டும். ஒரு அக்கினி இறங்கட்டும். அக்கினி ஜுவாலை, அந்த அக்கினி ஜுவாலை இறங்குகிறது, உங்க குடும்பத்தில் இறங்குகிறது. இத்தனை வருடமா உங்களை கட்டி வச்ச மந்திர கட்டுகள், சுயநலவாதிகள் எல்லா கட்டையும் கர்த்தர் உடைக்கிறார். அந்த அக்கினி இறங்குகிறதை பார்க்கிறேன். சிலருடைய உச்சம் தலையில இறங்குறது. சில சகோதரிகள் மேல இறங்கி கொண்டு இருக்கு. சில சிறுவர்கள் மேல இறங்கி கொண்டு இருக்கு. சில சின்ன கை குழந்தைகள் மேல அக்கினி இறங்குது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்க வீடை பாதுகாக்கிறார். ஆமென். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. ஓ, நான் ஜெபித்த அற்புதம் நடக்கும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி. ஒரு அக்கினி இறங்குது, உங்க குடும்பத்துல இறங்குது, உங்க மேல இறங்குது, உங்களை நிரப்புது. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்குது. தேவ பிள்ளையே, உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். விண்ணகர் இறங்கி நிரப்பி கொண்டிருக்கிறார். நிரப்புகிறார். தண்ணி நிரப்பப்படுகிறது. உன் பாத்திரம் நிரப்புகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். லிகதலரபா ஷந்தலரபா லியந்தலரபா அல்பராதரபா அல்கராதரியா அல்தெரேசியா லீபராதரா. கட்டு உடையுது, கட்டு உடைகிறது, கட்டு உடைகிறது. பில்லிசுனி ஆவிகள் ஓடுகிறது. இருளின் ஆவிகளை கர்த்தர் விரட்டுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஊக்கமாக ஆராதிங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. கட்டு உடையுது. சோத்திரம் பண்ணுங்க. இயேசு ரத்தம் என்று சொல்லுங்கள். கட்டு உடையுது. ஓ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ஆசையா கேளுங்க பாப்போம். வல்லமை ஆவியே என்னை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை. இன்னைக்கு சிலர் ஆண்டவர் அபிஷேகிக்கிறாரு. வல்லமை வல்லமை தொடுறா தொடுகிறா. ஒவ்வொரு பேரை தொடுகிறா. கண்மணி போல் பாதுகாக்கிறார். என்னை அபிஷேகியோ. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சேர்ந்து சொல்லுவோம். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும்.
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஓ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ஓ வல்லமை வல்லமை ஆவியே ஓ என்னை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து மகிமை படுத்துவே. ஓ கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். நீங்க கேட்க கேட்க அபிஷேகிக்கிறாரு. வல்லமை ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறாரு. வல்லமை ஆவியானவர் உங்களை தொடுகிறார். உங்கள் கட்டுகளை தொடுகிறார். உங்கள் வியாதிகளை தொடுகிறார். நீங்க செபிக்க செபிக்க அந்த கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி இறங்கி தொடுகிறது. ஆவியின் அக்கினி இறங்கி இருக்கிறது. அநேக கட்டுகளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த அபிஷேக வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு என்ற வார்த்தை கட்டுகளை ரிலீஸ் பண்ணுகிறது. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். உங்க வீட்டுல திருடுகிற வல்லமைகளை கர்த்தர் தொடுகிறார். அந்த திருட்டு ஆவிகள் ஓடி போகிறது. உங்களை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருந்தார்கள் அல்லவா, தொடுகிறார். தரிசனத்தில் பார்க்கிறேன், ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நீங்க செபிக்கும் பொழுதே உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கட்டு உடைந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் உள்ள கட்டுகள் அசைகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் ஒரு பலத்த ஆயுதமாய் உங்களை மாற்றுகிறார். ஒரு பலத்த ஆயுதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். சாத்தானின் கட்டு சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. எத்தனை பேர் சொல்றீங்க? சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட ஓ வல்லமை தாருமே. நம் தேவனின் ராஜ்யம் ஓ ராபா பாபா ஷகதரபா ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க வல்லமை. இந்த இடத்துல இருக்க போறதல்ல, நீங்க இருக்கிற லெவல்ல இருக்க போறதல்ல. இந்த லெவல் மாறுகிறதை ஆவியானவர் தெளிவா காட்டுகிறார். எழுதி வச்சு கொள்ளுங்க. என் லெவல் மாறுது, என் சீசன் மாறுது, என் உபத்திரவத்தின் குகை மாறுகிறது. என் போராட்டத்தில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அது சீக்கிரமா நடக்க போகிறது. தரிசனத்துல காட்டுகிறார்னா அது பூமியில நடக்கும். என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல அக்கினி இறங்கி கொண்டே இருக்கிறது, விடாமல் இறங்குகிறது. அனைவரும் எல்லாம் கர்த்தருடைய அக்கினி கரண்ட் மாதிரி தொடுகிறது. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ஆமென். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்ன அனலாக்கும் அப்பா. அனலாக்கிடும். வல்லமை 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 ஆவியானவரே என்ன அபிஷேகியப்பா. ஆவியின் வரங்கள்னால் நிரப்பும். வரங்களினால் என்னை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஓ வரங்கள் இறங்குது. உங்க வீட்டுல ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கி உங்க உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இறங்குறத பாக்குறேன். சாட்சியாய் வாழ்ந்து மகிமை படுத்துவேன். கனிகளை கொடுத்து சாட்சியா வாழ்ந்து மகிமை. எல்லாரும் கைகளை தட்டி இருக்கிற இடத்துல வல்லமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது. கட்டு உடையுது. வெளத்த கட்டு உடைகிறது. வெளத்த கட்டு உடைகிறது. அக்னி இறங்கிட்டு ஒவ்வொரு மேல தீயா இறங்குறத பாக்குறேன். அது உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். அதனாலதான் ஆவியில தரிசிக்கிறோம். See it in the spirit. Watch in the spirit. ஆவியில பாருங்க, ஸ்பிரிட்ல பாருங்க.
அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. இடுப்பு வலிகள் மாறுகிறது, பேக் போன் பிரச்சனைகள் மாறுகிறது. நான் பார்க்கிறேன். உங்களை எழுப்பி ஜெபிக்க விடாம அரெஸ்ட் பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தையும் கர்த்தர் விரட்டுகிறார். தேவ தூதன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து receive the fire, receive the fire, receive the anointing, receive the Holy Spirit in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை. கட்டு உடைகிறது, திருமண தடை உடைகிறது, இருளின் ஆவியில் ஓடுகிறது, பில்லிசுனி ஆவியில் எரிகிறது. அக்னி இறங்கிட்டு உன் குடும்பத்தில் அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். விடாத விடாத. இந்த அபிஷேகம் உங்க குடும்பத்தை வாழ வைக்கும். இந்த ஆவியானவர் உங்க குடும்பத்தை உயர்த்துவார். உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உன்னதமானவருடைய மறைவில் வந்துட்டீங்க, உன்னதமானவருடைய பாதுகாப்புல வந்துட்டீங்க. இனி அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. ஒரு பிரச்சனை வந்தா கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். அவருக்கு தெரியாம இனி பிரச்சனைகள் வராது. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்க பிரச்சனைக்கு கண்ட்ரோலா இருக்காரு. உங்களை எந்த பிரச்சனையும் அவர் மீறி வராது. நீங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவன். உங்களை எந்த பக்கத்துல இருந்து நெருக்கினாலும் எல்லா போராட்டமும் பார்க்க போது உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன். ஆண்டவராகிய இயேசுவையே மரணம் என்ற ஆவி தாக்க வந்தது, மரணம் வந்தது. ஆனா உள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருந்தது, உன்னதமானவருடைய ஜீவன் இருந்தது. இயேசுவை ஜெயிக்க முடியல. மரணமாகிய கடைசி சத்துரு செத்து போனா. ஆண்டவராகிய இயேசுக்கு முன்பாக மரணம் தோத்து போனது. இன்னைக்கு உங்க மேல அந்த மரணத்தை ஜெயிக்கிற ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உங்க சரீரம் மறுரூபமாகும். ஒரு நாள் வரும், நீங்க மறுரூபமாவீங்க. தேவனை போல, தேவ பிள்ளைகளை போல அவருக்கு ஏற்ற ஒரு சரீரம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்காலத்தில் நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய அந்த ஜீவியத்தில் கர்த்தர் மாற்றத்தை தர இன்னைக்கே உன்னை ஆவியினால் நிரப்புகிறாரு. இந்த ஆவியானவர் நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ மறுரூபமாக கஷ்டம். ஆவியானவரை ஏற்றுக்கொள். ஆவியானவர் உன் உள்ளத்துல வரணும். ஆவியானவர் உன் மேல அசைவாடணும். நீ அவர் தங்கும் ஆலயம். ஆண்டவரை பார்த்து கேளு, மறுரூபமாக்கும் ஆவியானவரே, மறுரூபமாக்கும் ஆவியானவரே, என்மேல் இறங்கும், என்மேல் இறங்கும். அந்த கேன்சர் கட்டி உடையட்டும், அந்த கட்டிகள் உடைவதாக, கட்டிகள் உடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிகள் மறையட்டும், மறைவதாக. பில்லிசுனிய கட்டிகளை கர்த்தர் வெட்டி எடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் வெட்டி எடுக்கிறத நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். சில கட்டிகள் மறைகிறது. Receive the healing in Jesus name. Receive the deliverance in Jesus name. எல்லா புற்றுநோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. கிட்னி பிரச்சனைகளை கர்த்தர் மறைய பண்ணுகிறார். லிவர் டேமேஜஸ் மறைவதாக. லிவர் டேமேஜஸ் கர்த்தர் மறைய பண்ணுகிறார். ஹார்ட் பிரச்சனைகள் மறைகிறது, சுகர் மறைகிறது, பிரஷர் மறைகிறது. தேவை இல்லாம நீ காலத்துக்கு முன்னாடி மறிக்கணும்னு வச்ச எல்லா கட்டையும் கர்த்தர் உடைகிறா, 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 உடைகிறா. ஈகாராபா, சந்தலரபா, அல்பராதரா, அஸ்தரேதரியா, அல்பராதரா. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பகாலின் படைகளை நான் ஜெபிக்க 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 அவர் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வன், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஆக்குகிறார், அனலாக்குகிறார், அனலாக்குகிறார். நீ சோர்ந்து போன நிலைமை மாறுகிறது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ஆவியில அனலா இருங்க. Be flame in the spirit, be flame in the spirit. ஆமென். மாம்சத்தில் அக்னியா இருக்க சொல்லல, ஆவியில, ஆவியில உள்ளான மனுஷன்ல ஒரு அக்னி இறங்குது, ஒரு ஃபயர் இறங்குது.
ஒரு வல்லமை இறங்குது. கட்டு உடைகிறது, ஒன்னு ஆளுக செய்கிற அந்த மந்திர கட்டுகள், அந்த வில்லி சூனிய கட்டுகள், ஏவல் பிசாசுகளை எல்லாம் கத்தர் எரித்து உன்னை ஃப்ரீயாக்குகிறார். உன்னை ஃப்ரீயாக்குகிறார். உன் வாயில இருந்து அபிஷேகம் உள்ள வார்த்தை வரப்போகுது. உன் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை வரப்போகிறது. வனாந்தரமான சூழ்நிலைய வயல்வெளியாய் மாற்றுகிற வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட போகிறது. உன் வார்த்தை அநேகரை யோசிக்கும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அபிஷேகத்தை பெறுகிற ஒவ்வொரு தேவ ஜனமும், அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனமும் நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள். அநேகரை போஷிக்க போறீங்க. அநேகரை போஷிக்க போறீங்க. ஆவியானவர் நிரப்புகிறார். ஒவ்வொரு வேரையும் அக்னியா மாற்றுகிறார். 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 அக்னியா மாற்றுகிறார். அக்னியா மாற்றுகிறார். ஆவியானவர் ஒவ்வொரு வேரையும் அக்னி ஜாலையா மாற்றுகிறார். இருக்கிற இடங்கள்ல அக்னி இறங்குது. அக்னி இறங்குது. நிரப்புது. பெற்றுக்கோள். Receive the fire of the Holy Spirit. Receive thee the Holy Spirit. Receive thee the Holy Spirit. ஆவியானவரை பெற்றுக்கொள். ஆவியானவர் உன்னை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். எந்த மனுஷனும் அல்ல, கர்த்தரே உன்னை நடத்த போகிறார். நீ பயப்படாத. ஒரு பாதை மூடுச்சுன்னா 1000 பாதையை திறப்பாரு. நீ நினைச்ச ஏதோ ஒண்ணு மூடுதா, பயப்படாத. அதுல உன்னை சீனியர் ஆக்குவாரு. உன் ஃபெயிலியர் தான் உன்னை ராஜாவா மாத்தும். உன் தோல்விதான் உன் தொழிலை உயர்த்தும். இன்னைக்கு நீ தோல்வியில இருக்கலாம். ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, உன் தோல்வி உன்னை உயரத்துக்கு கொண்டு போகுது. உன்னை உயரத்துக்கு கொண்டு போகுது. யோபுவின் பாடுகள் தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதமாய் மாறினது. இரட்டத்தனையான ஆசீர்வாதம். கர்த்தர் உனக்காக கிரியை செய்யணுமா? நீ தோல்வியின் படியில வந்திருக்கணும். இன்னைக்கு நீ தோல்வியில இருக்கிறாயா? ஆவியானவர் சொல்லுகிறார், you are the person, you are the person that God would like to lift. God would like to lift. கர்த்தர் உன்னை தூக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பின நபர் நீதான். ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, எலும்பு. கர்த்தர் உன்னை எலும்ப பண்ணுகிறார். நீ எழும்புகிறாய். ஒரு சூரியன் எழும்புகிறது போல கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார். உன் காந்திக்கு முன்பதாக, உன் வெளிச்சத்திற்கு முன்பதாக யாரும் மறைய முடியாது. யாரும் மறைய முடியாது. மறைந்திருக்கிறத கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவார். பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். ஒரு பைப்பு உடைஞ்சு தண்ணி வர்றது போல, ஒரு டேம் உடைஞ்சு தண்ணி வர்றது போல ஆவியானவர் உன் மேல பெருக்கெடுத்து ஓடி வருகிறார். பெற்றுக்கொள். அந்த ஆவியின் நதியில குளித்து மகிழு. அந்த ஆவியின் நதியில உள்ளத்தில் செல்லு. ஆழத்தில் செல்லு. உள்ள ஆழத்தில் நீந்தி செல்லு. உள்ள உனக்காக விளைய கிரயமான சில விஷயங்கள் இருக்கு. சில ரகசியம் இருக்கு. நீ ஆவியின் ஆழத்துல போனா முத்துகளை பெற்றுக்கொள்ளுவ. முத்துகளை பெற்றுக்கொள்ளுவ. முத்துகள் உனக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆவியின் ஆழத்துல வா. ஒரு கடலின் ஆழத்துல முத்து கடக்கிறது போல ஆவியின் ஆழத்துல நீந்தி வந்தனா உனக்கு சில முத்துகளை வச்சிருக்கிறாரு. ஆவியில வா. ஜபத்தின் ஆழத்துல வா. யாரும் தெரியாம விடிய காலம் 3 மணி எந்தி, 12 மணிக்கு எந்தி, எல்லாரும் தூங்கும் பொழுது நீ எழும்பி நடந்து ஜெபம் பண்ணு. நடந்து ஜெபம் பண்ணு. உன் காலடிகள் வைக்கிற இடத்துல எரிகோவின் மதில் அசையும். கல்லறை கதவு திறக்கும். இரும்பு கோட்டைகள் உடையும். அபிஷேகத்துக்கு முன்பாக திறக்கப்படாத வாசலே கிடையாது. How many are believing? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகத்துக்கு முன்னாடி திறக்கப்படாத வாசல்கள் கிடையாது கிடையாது என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். ஆவியில நிரம்பு தேவ ஜனமே. அக்னி நிரம்பி கொண்டிருக்கிறது. இருக்கிற இடங்கள்ல ஒவ்வொரு வேரையும் ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இரு. அந்த நாமம் அக்னியாய் மாற மாற தேவ ஜனமே, இந்த அக்னி சும்மா வராது. தேவ ஜனமே, அடியனோட வாழ்க்கையில உபவாசம் உபவாசம் உபவாசம், ஜபம் ஜபம் ஜபம், உபவாச ஜபத்தினால சில பிசாசுகள் ஓடும். நெடுநாள் கட்டுகள் மாறும். அதனாலதான் ஒரு நேரமாவது உபவாசம் எடுக்கணும். தேவ
ஜனமே, பல நாட்கள், பல நூற்றுக்கணக்கான நாட்கள் உபவாசத்துல வைத்துதான் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. தேவ ஜனமே, அநேக ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த ஆன்லைன் ஊழியத்தை கர்த்தர் அடியனை நம்பி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர் கிருபையா போட்ட கிருபை, அவர் கிருபையா தந்ததுனால செய்கிறேன். ஆனாலும் என்ன ஆயத்தப்படுத்தினா உபவாசங்கள், நெடுநாள் பசி. யோசித்து பாருங்க, ஒரு ஆளுக்கு நீங்க ஊழியம் செய்யும் பொழுது எத்தனை போராட்டம் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் விடுதலையாகிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்க்காங்க. இருக்கிற இடத்துல ஆவியானவர் உங்களை நிரப்புறாரு. எனக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கும் யோசித்து பாருங்க. உங்க ஆத்மாவுக்காக நான் நிற்கும் பொழுது, உங்க ஆவியில தேவன் பலனை ஊற்ற கர்த்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா என்னை உபயோகப்படுத்தும் பொழுது, ஒரு தொடர்பின் கருவியா உபயோகப்படுத்தும் பொழுது, சத்துரு என்னை எவ்வளவோ தாக்கலாம். எனக்காக நீங்க ஜெபிக்கணும் தேவ செல்லங்களே. கர்த்தருடைய ஆவியான அந்த 100 நாளும் அவர் திட்டத்தை அடியின் மூலமாக உங்க மத்தியில கொண்டு வருவாரு. ஆவியானவர் என்ன திட்டத்திற்கு அடியன் அழைத்தாரோ அதை நிறைவேற்றுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த பிரேயர் டைம் குடும்பத்திற்கு தமிழ் ஜனங்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் ஜப வாழ்க்கையில ஒரு அக்னியை போடுகிறதற்கு ஆமென் இந்த அடியார்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நாங்கள் ஒரு கருவினா அவர் தான் எங்க மூலமா பாஸ் ஆகி வராரு. ஒரு கரண்ட் ஒரு வயர்ல பாஸ் ஆகுறது போல இன்னைக்கு ஒரு வயரை போல எங்களை விட்டு கொடுத்து இருக்கிறோம். அவர் எங்க மேல பாஸ் ஆகி உங்களை தொடுறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஏதோ விதத்துல கர்த்தர் உங்களை தொட்டார்னா அதுக்கு காரணம் ஒரு வயரை போல, ஒரு இரும்பு கம்பியை போல எங்களை விட்டு கொடுத்தது தான் காரணம். ஏன்னா கரண்ட் இறங்கி வருது, அபிஷேகம் இறங்கி வருது. அது உங்களை தொடணும்னா அதுக்கு நாங்க விட்டு கொடுக்கணும். தேவ ஜனங்களே, அது சும்மா நடக்காது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை யுத்தங்கள். இந்த சேனல் வரகிறதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆமென் சத்துரு தடை பண்ணினான். ஒரு பெரிய பாம்பு எழும்பி நின்னது. ஜனங்களை கட்டி வைத்த பாம்பு 5 வருஷம் ஜெபிக்க வைத்தார் ஆண்டவர். 5 வருஷம் ஜெபத்திற்கு பின்பு, உபவாசத்திற்கு பின்பு, 100கணக்கான நாள், 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் போட்டு போட்டு ஜெபித்து ஜெபித்து கர்த்தருடைய அக்னி இறங்கி இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் விடுதலை ஆகுறாங்க. லீகாபாரா சந்தாலாராபா லியாந்தாலாராபா. நீங்க கேட்கலாம், உபவாசம் தேவையா, ஜெபம் தேவையா? அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஆமே, நான் எத்தனையோ வருஷம் தியாலஜி படிச்சாலும் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அபிஷேகம் கட்ட உடைக்கும். ஆண்டவர் கோரேசுக்கு முன்பாக திறந்த வாசலை கொண்டு வர்றதுக்கு தியாலஜியை பயன்படுத்தல, அபிஷேகத்தை பயன்படுத்தினாரு, ஆவியானவரை பயன்படுத்தினாரு. மரித்த இயேசுவை உயிரோட எழும்ப பரிசேயர்ல அனுப்பல, சதிசேர அனுப்பல, வேதபாரர்ல அனுப்பல. ஆண்டவர் அபிஷேகம் நிறைந்த ஆவியானவரை அனுப்பினார். அது உண்மை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்புறதற்கு உபயோகமாக உறுதுணையாக இருந்தது ஆவியானவர். தேவ ஜனமே, இன்னைக்கு உன் மரித்த சூழ்நிலையிலிருந்து உன்னை உயிரோட எழும்ப பண்றது நீ படிச்ச தியாலஜி அல்ல, நீ படிச்ச வேத அறிவு அல்ல, ஆவியானவர், ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. அதனாலதான் தேவ ஜனங்கள் அறிவுக்கும் ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்ளணும். ரட்சிக்கப்படாத எத்தனையோ நபர் பைபிளை வாசிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்கும் பொழுது வேத வசனத்தை தான் பிசாசு பேசினான். அப்படி என்றால் இந்த எழுதப்பட்ட வசனத்தை எல்லாரும் பேசலாம், ஆனா ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை எல்லாரும் பேச முடியாது. அதை பேசணும்னா ஆவியானவனை அபிஷேகம் பண்ணணும். அதை பேசணும்னா நீ மறுபடி பிறக்கணும். அப்பந்தான் அந்த வார்த்தை உனக்குள்ள போகும். அதற்கு மிஞ்சி வர்ற வார்த்தையெல்லாம் எழுத்தா இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது எழுத்துக்கொள்ளும். அதனாலதான் பரிசேயர்களுக்கு தேவனை கண்டுகொள்ள முடியல, சதிசேயர்களுக்கு தேவனை கண்டுகொள்ள முடியல, வேத பாரர்களுக்கு கண்டுகொள்ள முடியல, அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களுக்கு கண்டுகொள்ள முடியல. வேத பாரகரால ஆமீன் வேதத்தின் வசனங்கள் அவர்களுக்கு புரியல. ஏன்னா அவர்கள் மேலோட்டமாக கண்களால் வாசித்தார்கள், உள்ளத்தை திறந்து வாசிக்கவில்லை. வேதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். இருதயம் திறந்தால் மட்டும்தான் ஆவியானவரை உணர முடியும். ஜென்ம சுபாவம் உள்ளவர்களால தேவ விஷயங்களை புரிய முடியாது, ஆவிக்குரிய விஷயங்கள் அவர்களுக்கு புரியாது. அவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயத்தை, அவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய விடுதலையை இந்த மாம்ச சிந்தனை, இந்த சந்தேகம், ஓ இது கள்ள உபதேசமோ, இந்த வார்த்தை என்ன வித்தியாசமா இருக்கு. தேவ ஜனமே, ஆவியின் ஆழத்துல போக போக வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். ஆவியின் ஆழத்துல போக போக ஆவியானவர் நடத்துவாரு. யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய மனிதன் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த நதியின் ஆழத்துல நீ போகணும்னு சொன்னாரு. நதியின் ஆழத்துல நான் என்ன தேவ ஜனமே, அவன் கணக்கால் அளவு போகும்பொழுது அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறான், அவன் முழங்கால் அளவு போகும்பொழுதும் அவன்
அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். ஏன்னா அவன் கால் தரையில பட்டு கொண்டு இருக்கு. அவன் இடுப்பளவு போனாலும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். ஏன்னா அவன் கால் இன்னும் தண்ணிக்குள்ள போனாலும் தரையில பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் ஆழமா போய் கழுத்தளவு போனாலும் அவன் கால் பட்டு கொண்டு இருக்கிறது. அவன் மூழ்கிற வரைக்கும் போய் அவன் கால் அந்த தரையில படாம தண்ணி அவனை கண்ட்ரோல்ல இழுக்கும் பொழுது தண்ணி அவனை கொண்டு போக ஆரம்பிக்குது. ஆறு அவனை கொண்டு போக ஆரம்பிக்குது. தேவச்சனமே, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவர் என்ன பேசினாலும் உனக்குன்னு சில சைடு சப்போர்ட் இருக்கும், உனக்குன்னு சில நம்பிக்கை இருக்கும். நீ அறிந்தது தான் உனக்கு உபதேசம். ஆவியானவர் சொல்றதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்ட. ஆவியானவர் உன்னோடு பேசுவார், ஏன் மூலமா இல்ல, உன் கனவுல உன்கிட்ட பேசுவாரு. நீ ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உன் கண்ணை திறப்பாரு. நாங்க சொல்றதை நீ நம்பாம இருக்கலாம், வேதம் சொல்லுகிறதையும் நம்பாம இருக்கலாம், ஊழியர்கள் சொல்றதையும் நம்பாம இருக்கலாம். கர்த்தரே உனக்கு வெளிப்படுத்தினால் நீ எப்படி நம்பாமல் போவ? இப்படிதான் பைபிள்ல பவுல் பாருங்க, வேத வசனங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பரிசேயனா வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய ஆவியானவருக்கு அவன் மறைவா இருந்தான். ஒரு நாள் வந்தது, பைபிள் கிட்டே இருந்த மனிதன், வசனத்தை வாசித்துக்கிட்டே இருந்த மனிதன், ஆனா வசனத்தை எழுதின ஆவியானவர் கூட உறவில்லாமல் இருந்தார் பவுல். வசனத்தை எழுதினது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்தாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட ஒரு கான்டாக்ட் இல்லாததுனால வேத வசனத்தில் உள்ள எல்லா எழுத்துகளும் எழுத்தாவே மாறிட்டு, அது எழுத்தா மாறிட்டு, அது மையா மாறிட்டு, அது பெண்ணால் எழுதப்பட்டதும் அது மையால் எழுதப்பட்டதுக்கும் பிசாச விரட்ட முடியாது. தேவ ஜனமே, அந்த மையால் எழுதப்பட்ட வார்த்தையை உலகத்தான் வாசிக்கிறான், பிசாசும் வாசிக்கிறான். that is called logos. லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அது இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இந்த எழுத்த இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையா மாத்தணும்னா அது ஆவியின் ஜீவனா பேசுகிறவனால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் பரிசேயர்களால முடியல, சதிசேயர்களால முடியல, வேத பாரகரால முடியல. ஆனா அவங்க கிட்ட தான் பைபிள் இருந்துச்சு. ஆனா பைபிளை எழுதின ஆவியானவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள்ட்ட இல்ல. அந்த ஆவியானவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சந்தேகப்படாதே, உன் விடுதலையை நீனே கெடுத்துக் கொள்ளாதே. இது தேவ ஆவியானவர் தான் இப்படி பேசுவாரான்னு நீ சந்தேகப்படாதே. ஏனென்றால் உன்னை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். எங்கள் மூலமாக அல்ல, எங்கள் மூலமாக அல்ல, உன்னோட ஆவியானவர் பேசுவார். உன் தரிசனத்தில் பேசுவார், உன்னோடு இடைப்படுவார். அந்த நேரம் பவுல் அப்போஸ்தலர் யார் சொல்லி கேட்காதவர், அவருக்கு இயேசு தோன்றினாரு. அப்பொழுது அவர் கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு கர்த்தர் உன் வழியில குறுக்கிடுவார். நீ சந்தேகத்தோடு இதை கேட்காத, சந்தேகத்தோடு கேட்கவே வேண்டாம். சந்தேகத்தோடு இருந்தா கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஏவனார்னா திரும்பி வந்து பாரு. இந்த அருமையான பிரேயர் டைம் சேனலை சந்தேகம் இல்லாமல் பார்க்கலாம். ஆவியானவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி சந்தேகம் வரும் என்றால் இதை ஆஃப் பண்ணிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க இருதயத்தில் திரும்பியும் பேசுவாரு. அப்போ வந்து கேளுங்க. சந்தேகத்தோடு பயத்தோடு கேட்காதீங்க, முழு மனசோடு சந்தோஷமா வந்து கேளுங்க. ஏன்னா கர்த்தர் விதைக்கிறது 100ஆக உங்களுக்குள்ள இறங்கணும், அது 60ஆக இறங்கணும். தேவச்சனமே, ஒரு கற்பாறையோடு வந்து கேட்காதீங்க, உலக கவலையோடு வந்து கேட்காதீங்க. உற்சாகமா வந்து கேளுங்க, ஜப சத்தத்தோடு வந்து கேளுங்க, விசுவாசத்தோடு வந்து கேளுங்க. சில ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார், உங்க வாழ்க்கை மாறும். அதனாலதான் எசேக்கியேல் ஆண்டவர் நீந்தி போக வச்சார். நீந்துனா அவன் கண்ட்ரோல் அவன் கிடையாது, அந்த நதியின் கண்ட்ரோல் அவன் இருப்பான். ஆண்டவர் சொல்றார், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டேஜா வர்றதுனால சில விஷயம் உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நீ வர வர நீ திரும்பி இந்த வீடியோவை போட்டு கேளு, நான் என்ன பேசியிருக்கிறேன், என் மூலமா ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு ஆவியானவர் தெளிவா புரிய வைப்பாரு. சம்டைம் யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் நவ். இப்பொழுது நீங்க புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். இப்பொழுது நீங்க பாலை குடித்து கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கலாம். ஆவியில வளர்ந்து வரும் பொழுது, ஐயோ 10 வருஷம் முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, நான் கேட்காம போயிட்டேனே, அவர் சத்தத்துக்கு நான் கேட்காம போயிட்டேனேன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு அழுகிறத இப்பொழுது ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு, இது ஆண்டவர் நீங்க தான் பேசுறீங்களா இல்ல இது சொந்த சத்தமான்னு நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க. உங்க இருதயத்துல ஆவியானவர் பேசுவாரு. திரும்பி வந்து கேளுங்க. ஹல்லேலூயா. சந்தேகப்படாத மக்கள் பாக்கியவான்கள். ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் நம்புற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். நீங்க தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி அழுகிறார், எங்களால் சொல்லப்பட்டதை விசுவாசித்தவர்கள் யார்? ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி வெளியே வந்து சொல்லுவாரு, நான் தூதனை பார்த்தேன், என் நாவு அக்னியால் தொடப்பட்டதுன்னு சொன்னா ஊர் ஜனம் நம்ப மாட்டேங்குது.
ஆமென். ஆண்டவருடைய சால்வை அந்த ஆலயத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறது நான் பார்த்தேன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ப மாட்டேங்காங்க. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி அழுகிறார், நாங்கள் சொன்னதை நம்பவில்லையே. யார் நாங்க சொல்றதை நம்புறாங்க? தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் ஆவியானவர் கிரியை செய்யாம பைபிள்ல ஒருத்தர் கூட வெளியே வரல. பைபிள்ல ஊழியம் செஞ்ச ஒருத்தர் கூட கர்த்தர் சத்தம் கேட்காம வெளியே வந்தது இல்ல. ஆனா என்னைக்காவது பரிசேயன் கர்த்தர் சத்தத்தை கேட்டிருக்காங்க நீங்க கேள்விப்பட்டீங்களா? பவுல் அப்போஸ்தலர் தான் பரிசேயன், அவர் தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாரு. வேற பரிசேயர்கள் யாராவது ஆண்டவர் சத்தத்தை கேட்டார்களா? எந்த சதிசேயர்களாவது ஆண்டவர் சத்தத்தை கேட்டார்களா? வேத பாரர்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார்களா? இல்ல தேவ ஜனமே. ஏன்னா அவர்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை. இவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய நினைத்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகளை பாருங்கள். ஆமென். தேவனுடைய ஜனங்கள், நோவாவை பாருங்கள், தேவ ஜனங்களை பாருங்கள், எஸ்தரை பாருங்கள். வேத புஸ்தகத்தில் யாராக இருக்கட்டும், தேவனுக்காக ஊழியம் செய்தவர்கள் தியாலஜி மட்டும் முடிக்கல, தேவ சத்தத்தையும் கேட்டார்கள். பைபிள் காலேஜ் மட்டும் முடிக்கல. பைபிள் காலேஜ் முடிச்சவன ஊழியம் செய்யலாமான்னு கேட்டா, பைபிள் காலேஜ் படிச்ச போது ஊழியம் செய்யக்கூடிய டூல்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா ஞானம் தேவ ஆவியானவர் தான் தரணும். ஒரு மெக்கானிக்கா எல்லாரும் மாற முடியாது. கையில ஸ்க்ரூ டிரைவரும் ஸ்பேனரும் இருந்தோன்னு நீங்க மெக்கானிக்கா மாற முடியுமா? பைபிள் காலேஜ் எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? சில ஸ்க்ரூ டிரைவர்ஸ், சில மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்குள்ள டூல்ஸ் தான் உங்களுக்கு பைபிள் காலேஜ் தரும். இந்த வேதம் எப்பொழுது எழுதப்பட்டது? இந்த வேதத்தில் எப்பொழுது என்ன நடந்தது? தாவீது எப்போ வாழ்ந்தாரு? செங்கடல் எவ்வளவு பெருசு? யோர்தான் நதி எப்படிப்பட்டது என்று விவரித்து சொல்லுகிறது தான் தியாலஜி. ஆண்டவரை பத்தி அவருக்கு எத்தனை பேர் உண்டு, எத்தனை நாமங்கள் உண்டு, அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுகிறது தான் தியாலஜியை தவிர, உனக்குள்ள இருந்து ஆவியின் ஜீவனும் வெளியே வரணும்னா, உனக்குள்ள இருந்து அபிஷேகம் வெளியே வரணும்னா, கர்த்தர் உன்னை தொடாம வெளியே வர முடியாது. நீ பைபிள் காலேஜிலே போனாலும் அந்த பைபிள் காலேஜில் கர்த்தர் உன்னை தொடாம போனார்னா நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. பிகாஸ் ஆல் திங்ஸ் which the Bible college is giving you is the tool. ஹalleluya. வேதாகம கல்லூரி உனக்கு கொடுக்கிறது எல்லாமே டூல்ஸ். ஆமென். அந்த ஆயுதங்களை தான் கொடுக்கிறது. ஆனா மெக்கானிக்க போல உனக்கு ஆயுதம் இருந்தாலும் ஞானம் இல்லாம போனா வண்டியை சரியாக்க முடியாது. ஒரு மெக்கானிக்னு சொல்றவர் அந்த வண்டியை குறித்து படித்தவர். அதே போலதான் தேவ ஜனங்களே, உனக்கு வேத வசனத்தினுடைய நிறைய அறிவு இருக்குன்னு சொன்னதுனால உன் குடும்பத்தை எழுப்பி கட்ட வைக்க முடியாது. வேதத்தின் அறிவு இல்ல, ஆவியின் ஜீவனும் வேணும். அததான் யோவான் 6:63 ஆண்டு சொல்றாரு, ஆவியின் ஜீவன் உள்ள வார்த்தை. பேதுரு சொல்லுகிறார், உம்மிடத்தில் அல்லவா ஜீவன் தரும் வார்த்தை இருக்கிறது. நாங்க உங்களை விட்டுட்டு யார்கிட்ட போவோம்? நாங்க அந்த பரிசேயர்கள்ட்ட போக முடியுமா? நாங்க அந்த சதிசேயர்கள்ட்ட போக முடியுமா? நாங்க அந்த வேத பாரல்கிட்ட போக முடியுமான்னு பேதுரு அழகா கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறது. வேதத்தில் லூக்கா 4:20 நினைக்கிறேன் 22 உள்ள வசனங்கள்ல சொல்லியிருக்கு, அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்தது. தேவ ஜனமே, இன்னைக்கு கிருபை உள்ள வார்த்தை பரிசேயர்கள்ட்ட இருந்து வரல. ஏன்னா அவர்களுக்கும் கிருபைக்கும் கனெக்ஷனே இல்லை, அவங்களுக்கும் ஆவியானவருக்கும் கனெக்ஷனே இல்லை. வேதத்தை தான் வச்சிருந்தாங்க. வசனம் சொல்லுது, வேதத்தின் திறவுகளை வச்சுட்டு ஜனங்களை உள்ள போக விடாம, பரலோகத்துக்குள்ள போக விடாம அவர்கள் தடை பண்ணினார்கள்னு சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை சந்தேகப்படாத. ஒருவேளை உனக்கு புரியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை அலட்சியம் பண்ணாத. ஏன்னா இன்னைக்கு உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா எசேக்கியேல் போல நீ கரையில் இருந்துகிட்டு இருப்ப. ஒரு காலம் வரும், உன்னை கர்த்தர் ஆழத்துக்கு கொண்டு போகும் பொழுது அன்னைக்கு நீனும் இதே மாதிரி தான் பேசி கொண்டிருப்ப. நீனும் ஆவியில இப்படிதான் பேசுவ. ஏன்னா பேசுகிறது நீ அல்ல, பேசுகிறது பிதாவின் ஆவியானவர். பிதாவின் ஆவியானவர் பேசும் பொழுது நீ சந்தேகப்படாத. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட பேசும் பொழுது உன்னை விட்டு கொடுத்து ஒரு சிறு பிள்ளையை போல அந்த சத்தியம் புரியுதோ புரியலோ ஏற்றுக்கொள். ஏற்ற நேரத்தில் அந்த சத்தியம் உனக்கு புரிய கர்த்தர் உதவி செய்து கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசணும்னு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. ஆவியானவர் சில ரகசியங்களை உங்களோட பேச போகிறாரு. லீகாதா ராபா சந்தல ரகதனா அல்பராத ரகத்தனாதரியா. தேவ ஜனங்களே, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வார்த்தையாக போக போகிறது. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். தேவ ஜனமே, நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஆமென். அருமையான ஒரு தெய்வ பிள்ளை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவளுக்குள்ள தெய்வ அபிஷேகம் இறங்கினது. அந்த அபிஷேகம் அந்த கட்டை உடைத்து அவளுக்குள்ள இருந்த ஒரு கட்டியை காணாம போக வைத்தது. ஒரு பெரிய கட்டி. ஆனா அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது குணம் வந்தது. இது ஒரு உண்மை சம்பவம். இதே போல
ஏராளமான சம்பவம் நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னையே நான் சாட்சியா மாற்ற விரும்புகிறேன். வெயிட் ஃபார் மை அனாயிண்டிங், வெயிட் ஃபார் மை வேர்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பரிபூர்ணமா நிரப்பும். தேவ ஜனமே, நம்ம உள்ளம் ஒரு பெரிய 1000 லிட்டர் டேங்கு போல வச்சுக்கோங்களேன். அதில் 1 லிட்டர் ஊற்றுனதுனால பத்தாது. நீங்கள் ஒரு நாள் அட்டன் பண்ணிட்டு உள்ள நிரம்பிட்டு நினைக்காதீங்க. சிலப்போ அது 1000 லிட்டர் டேங்குக்கு ஒப்பா இருக்குதுன்னா இந்த 100 நாள்லேயும் ஒரு 100 லிட்டர் தான் உங்கள் இருதயத்துக்கு போயிருக்கு. அதனால தான் வேத வசனம் 24 மணிக்கூர் நம்ம சோத்திரம் பண்ணணும், முடிந்த டைம் எல்லாம் சோத்திரம் பண்ணணும். இதை ஒரு மனுஷனால முடியாது. இதுக்கு ஜெப ஆவி தேவை. தேவ ஜனமே, இதை பேசி கொண்டிருக்கிறேன்னா 24 மணிக்கூர் சோத்திரம் பண்ண எனக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாரு. ஆரம்ப நாட்களில் நான் இதை ஒரு பொய்ன்னு நினச்சேன், இப்படிலாம் ஜெபிக்க முடியாதுன்னு நினச்சேன். உண்மையாட்டே முடியாது தான். மாம்ச மனுஷனால முடியாது, வெளிப்பிரகாரமான இந்த மனுஷனால ஆவியில ஜெபிக்க முடியாது தான். அதனால தான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இந்த ஆவியில கர்த்தர் உங்களை தொட்டுட்டாருன்னா, இந்த ஆவியில நிரப்பிட்டாருன்னா, நீங்க தூங்கினாலும் உள்ள ஆவி சோத்திரம் பண்ணும். அதை தான் மெயின்டைன் பண்ணுகிற அனுபவம். எப்படின்னா, சில கட்டைகளை வைத்து தீ எரிய வைத்தால் ஒரு அடுப்பு எரியும். எரிந்து முடித்த பிறகு உள்ள அனல் இருக்கும். இதே போலதான் ஜெபிக்கும் பொழுது அக்னி எரிகிறது, பற்றி எரிகிறது. ஆனால் ஜெபித்து முடித்த பிறகு உள்ள இருக்கிற அக்னி அப்படி அனலாக இருக்கிறது. அதை நம்ம ஃப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அடுத்த ஆகாரத்தை செய்யும் பொழுது 2 கட்டையை வைக்கும் பொழுது எளிதாக பற்றிவிடும். இதே போல உங்க இருதயமாகி அந்த அடுப்புல சில கட்டைகளை வைத்து கொண்டே இருக்கணும். கட்டைகள் எதற்கு ஒப்பனையா இருக்குதுன்னா, வேத வசனத்திற்கு ஒப்பனையா இருக்கிறது. அந்த வேத வசனத்தை நீங்க வைக்க மறக்கும் பொழுது, வேத வசனம் நீங்க சோத்திரம் பண்ணும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை உணர்த்தி கொண்டே இருப்பாரு. ஒரு பாடலை கேட்கும் பொழுது அந்த பாடல்ல கூட ஒரு வசனம் இருக்கும். ஏதோ விதத்துல கர்த்தருடைய வசனம் உள்ள போய்கொண்டே இருக்கும். அந்த வசனம் போக போக உங்க இருதயம் அனலாகும். தேவ ஜனமே, எம்மாவூர் சீடர்கள் ரோட்ல தான் நடந்து வந்தார்கள். ரோட்ல நடந்து வரும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே வந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் பைபிள் வாசிக்கல, எந்த நியாயப்பிரமாணத்தையும் வாசிக்கல. ஜஸ்ட் பை லிசனிங், வார்த்தையை கேட்கும் பொழுதே அக்னி அவர்களுக்குள்ள கடந்து வந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அந்த ரோட்டில் எப்படிங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது? அநேகருக்கு சந்தேகம் தான், இதெல்லாம் பொய், பைபிள் வாசித்தா தான் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அப்படி இல்லை தேவ ஜனமே, பைபிள் வாசிக்கிறதுக்கும் பைபிள் வாசித்தாலும் ஆசீர்வாதம், அதை கேட்டாலும் ஆசீர்வாதம், அதை கீழ்ப்படித்தாலும் ஆசீர்வாதம்னு யோவான் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இதை கேட்குறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இதை வாசிக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இதை 2 காட்டிலும் கீழ்ப்படுகிறவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்போ இந்த நாட்களில் தேவ ஜனங்கள் உங்கள் இருதயத்தை அனலாக்க விட்டு கொடுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய விட்டு கொடுங்க. அந்த வார்த்தை என்ற ஆவியானவர் உங்கள் உள்ளத்துக்குள்ள போகும் பொழுது ஆவியானவர் அற்புதங்களை செய்வார், மாற்றங்களை தருவார். எலியாவின் தேவன் நம் தேவன். தேவ ஜனமே, தேவன் உனக்கு கொடுத்த அந்த பிரெயினால நீ வசனத்தை வாசித்தனா, தேவன் உனக்கு கொடுத்த அறிவு, அந்த மூளையை கொண்டு நீ வாசிக்கும் பொழுது வசனங்கள் எல்லாம் மனப்பாட வசனமாக அது உன் சிந்தனையில் இருக்கும். ஆனால் நீ மறுபடி பிறந்த பிறகு உன் உள்ளம் திறக்கப்படுகிறது. உள்ளம் திறக்கப்பட்டால் தான் வசனம் இருதயத்திற்கு போகும். இருதயத்துக்கு போன வசனம் மட்டும்தான் சாத்தானை ஜெயிக்கும். அதனால தான் ஆண்டவர் இந்த நாட்களில் உன் இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் வசனத்தை தருகிறார். உனக்கு 1000 தடவை பைபிளில் உள்ள எல்லாமே மனப்பாடமாக இருந்தாலும் ஆமென், நீ பிசாசு ஜெயிக்க முடியாமல் போகலாம். ஏனென்றால் நீ வாசித்த வசனம் மனப்பாட வசனமாக இருக்கிறது. அது உன் இருதயத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மாடை எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மாடு போய் புல்களை மேயும் பொழுது அது முதலாவது அந்த புல்லெல்லாம் மேய்ந்துட்டு அது பத்திரமாக வைத்திருக்கும். பின்பு மெதுவாக வீட்டுக்கு வந்து அதை அசை போட்டு அதனுடைய ஆகாரமாக அது டைஜஸ்ட் பண்ணுகிறது. தேவச்சனங்களே, வசனம் என்பது முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜில் போய் இருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் தான் உங்கள் சிந்தனை. சில நேரம் சிலருக்குள்ள அசுத்தாவி இருக்கும். அவங்களும் வசனத்தை கேட்பாங்க, ஆனால் அவங்களால வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போக முடியாது. வேதம் அழகா சொல்லுது, சிலருடைய இருதயம் கற்பாறையா இருக்கும், சிலருக்கு முள்ளுள்ள இடமா இருக்கும், சிலருக்கு அதிக மண் இல்லாம கற்பாறை இருக்கும். சிலருடைய இருதயத்தில் வசனம் விதைக்கப்பட்ட உடனே ஒரு பறவை வந்து எடுத்துட்டு போகுது, அதுதான் பிசாசு. அப்படி என்றால் வசனம் விதைக்கப்படுகிறது, ஆனால் அது பல விதத்தில் திருடப்படுகிறது. உங்க இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த வசனம் கிரியை செய்யும். உங்க இருதயம் நல்ல நிலமா இருக்குதுன்னா 100% வசனம் கிரியை செய்யும்.
வசனம் அழகா சொல்லுது. சிலர் வசனத்தை ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க, ஆனால் போராட்டம் வந்தோன்னு விட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட நபராக அல்ல. உங்க இருதயத்தில் வேத வசனம் நாட்டப்பட்டதாக, அது உள்ள ஆழத்தில் சென்றதாக இருக்கும் பொழுது ஒரு நங்கூரம் போல அது இருக்கும். எத்தனை புயல் அடித்தாலும் நங்கூரம் இருக்கிறதுனால உங்க படகு அசையாது. தேவ ஜனமே, நமக்கு ஒரு நம்பிக்கை நங்கூரம் உண்டு. அதுதான் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. எத்தனை நாள் சபைக்கு போயிருப்பீங்க, எத்தனை நாள் ஆராதிச்சிருப்பீங்க. நீங்க வசனத்தை முழு இருதயத்தோடு கேட்டீங்களான்னு கேட்டா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அநேக கவலைகளை குறித்து நீங்க யோசித்து கொண்டே இருந்திருப்பீங்க. அதனால வசனத்தை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, முழு மனதா கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, இந்த 100 நாளை உனக்கு எதுக்கு தர்றேன்னா, இது ஒரு போனஸ், இது ஒரு ஆஃபர். கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த கிருபை. இந்த கிருபையை வீணாக்காம உங்க இருதயத்தை திறந்து 100 மடங்கு நீங்க கேட்கணும், 100 மடங்கு பலனை நீங்க பெறணும். ஹல்லேலூயா. அந்த வித்து 100 மடங்காக உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும். ஏதோ சோர்ந்து போய் கேட்காதீங்க. எத்தனையோ நாட்கள் சபைக்கும் ஊழியங்களுக்கும் செல்லும் பொழுது நீங்க சோர்ந்து போய் சென்றிருப்பீங்க. இந்த நாட்கள்ல ஒரு மிக உற்சாகத்துடன், ஒரு விசுவாசத்துடன் கேட்கும் பொழுது 100 மடங்காக நல்ல நிலத்துல இந்த வசனம் போய் விதைக்கப்படும். இது உங்களுக்கு 100 மடங்கு கிரியை செய்யும். அதனால ஒரு மாடு முதலாவது சாப்பிட்டு வெயிட்டிங்ல வச்சிருந்து அதை அசை போட்டு தான் ரெண்டாவது உள்ள கொண்டு போகிறது போல, நீங்க வசனத்தை கேட்கும் பொழுது அது சிந்தனையில போய் இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தியானிக்கும் பொழுது, மெடிடேஷன் பண்ணும் பொழுது அது உங்க இருதயத்துக்கு போகிறது. அதனால தான் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அதை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். அப்படி என்றால் எப்பவுமே பைபிளை திறந்து வச்சுக்கொண்டே இருக்கணும்னு வேதம் சொல்லல. ஆண்டு சொல்றாரு, நீ நடக்கும் பொழுது அதை சோத்திரத்தோடு மெடிடேட் பண்ண. உனக்கு எப்பெல்லாம் நினைவு வருகிறதோ அதையே நீ மெடிடேட் பண்ணு. உங்க பொக்கிஷம் ஏதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். தெய்வ ஜனமே, ஒரு 5 கிலோ தங்கத்தை வாங்கி உங்க பீரோல வச்சிங்கன்னா நீங்க கிச்சன்ல நிற்கும் பொழுது அந்த தங்கத்தை யோசிப்பீங்க, பாத்ரூம்ல இருக்கும் பொழுது யோசிப்பீங்க, வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது யாராவது அதை திருடிடக்கூடாது, வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு பயத்தில் இருப்பீங்க. ஏன்னா உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். இன்னைக்கு ஏன் தெரியுமா அநேகருக்கு தியானிக்க முடியல, ஜெபிக்க முடியல? எப்பவும் வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும் சொல்லும் பொழுது ஏன் தெரியுமா நமக்கு ஒரு எரிச்சல் வருகிறது? ஏன்னா வேத வசனமும் தேவனும் நம்ம பொக்கிஷமாக இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது எல்லாம் கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது அவர் தான். தாயின் கருவில் இருந்து இன்னைக்கு உன்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்தது அவர் தான். அவர் தான் உன் பொக்கிஷமாக இருக்க வேண்டும். தெய்வ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள்ல எல்லாருக்கும் லேண்டுகளை ஆண்டவர் கானான் தேசத்துல கொடுத்தாரு. ஆனா அந்த லேவியர்களுக்கு மட்டும் ஆண்டவர் லேண்டு கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு லேண்டை கொடுக்கல, ஆனா லேண்டை உருவாக்குனவரே சொத்தா மாறினாரு. அவன் லேவியர்களுக்கு ஆண்டவர் தான் சொத்து. லேவியர்களுக்கு லேண்டு கொடுத்தா லேண்டு சொத்தா மாறிடும், ஆனா லேண்டு கொடுக்கலன்னா ஆண்டவரே சொத்தா மாறுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு சிலது இல்லாததுனால நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற. ஆனா நீ புரிந்து கொள்ளணும், உனக்கு அது இருந்தா அதுதான் உன் சொத்து. உனக்கு அது இல்லாததுனால நானே உன் சொத்தா இருக்கிறேன். அதனால தெய்வ ஜனமே, ஏதோ ஒன்று இல்லைன்னு நீ கவலைப்படாத. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை தருவாரு. நீ தேவனை மட்டும் சொத்தா வைக்கிறத விட்டுறாத. உன் இருதயம் ஆமென் 5 கிலோ தங்கத்தை நாடுகிறத காட்டிலோ ஆண்டவரை நாடணும். அந்த தங்கத்தை படைத்தவர், அந்த வைரங்களை படைத்தவர், தங்க சுரங்கங்களை படைத்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அழகாக வரைந்தவர், நல்ல அழகான நீல வானத்தை படைத்தவர், பறந்து விரிந்து கடக்கிற நீல சமுத்திரத்தை படைத்தவர், சமுத்திரத்தில் கோடிக்கணக்கான முத்துகளை படைத்தவர், ஜீவராசிகளை படைத்தவர், மனுஷனுக்கு சுவாசத்தை அனுப்பினவர். இதெல்லாம் காட்டிலும் அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. அவர் சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்தார்னா மீதி உள்ளதை கொடுக்க மாட்டாரா? தேவ ஜனமே, if God is stopping, you want to stop. ஏதோ விதத்தில் கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்துறாருனா God want to teach you something. ஏதோ ஒன்றை நீ படிக்காம அடுத்த கிளாஸுக்கு போயிட்டனா நீ தான் படிக்காத பிள்ளையா இருப்ப, குறைஞ்ச ரேங்க் எடுப்ப. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கையில உன்னை பலப்படுத்தாம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டேன்னா நீ பலவீனமா இருப்ப. தேவ ஜனங்களே, சில பிள்ளைகள் பாருங்க, இந்த டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும், அது படிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆனா சில பிள்ளைகள்லாம் போய் சேரும் பொழுதே அது அரை கிளாஸ் படிக்காம நேராக 1ஆம் கிளாஸ்ல போய் உட்கார்ற அனுபவம்லாம் உண்டு. அநேகர் சொல்லுகிறத கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவங்க போய் 3ஆம் கிளாஸ்ல இருந்திருப்பாங்க, அந்த டீச்சர்ஸ் அப்படியே 3ஆம் கிளாஸ்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவர்கள் 1ஆம் கிளாஸும் படிக்கல, 2ஆம் கிளாஸும் படிக்கல. ஆனால் இந்த 3ஆம் கிளாஸ் வந்த பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்வாங்க? அவர்களுக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அனுபவம் இருக்காது. ஆனா ஆவனா எழுத தெரியாது, ABCD தெரியாது, அடி வாங்குவாங்க. அவர்கள் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் 2 வருஷம் செலவழிச்சு படிச்சதை அந்த பிள்ளை 3ஆம் கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து வட்டியும் குட்டியுமா
படிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்லுகிறாரு, உனக்கு உன் தகுதிக்கு ஏற்ற உன் ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸுக்கு ஏத்தாக்கல வராத ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை பயங்காட்டும், உன்னை போராட்டத்தில் தள்ளும். உன் ஜபத்திற்கும் உன் விசுவாசத்துக்கும் ஏற்ற அற்புதம் தான் உனக்கு நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் என்ற பைய பெருசாக்கு. ஏன்னா கர்த்தர் நிறைய தரணும்னு நினைக்கிறாரு. நீ சுருக்கி வச்சிருக்கிற என் தேவன் இதையே செய்யல, இனி எங்க செய்வார் நீ சுருக்கி வைப்ப. ஏதோ ஒன்னதான் அவர் செய்யாம தடை பண்ணியிருப்பாரு, ஆனா மிச்சம் இருக்கிற 999 அவர் தரமாட்டார் நீ நம்பாத. ஏதோ ஒன்ன உனக்கு ஸ்டாப் பண்றாருனா God want to teach you something. ஏன்னா ஏதோ விதத்துல உன் சுபாவம் குறைவா இருக்கலாம், உன் கனி குறைவா இருக்கலாம், உன் ஜபம் குறைவா இருக்கலாம், விசுவாசம் குறைவா இருக்கலாம். 3 நாள் விசுவாசத்தில் இருப்ப, 6 நாள் அவிசுவாசத்தில் இருப்ப. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்த தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கிறதுனால நீ திரும்பி ஜபம் தான் பண்ணுவனா, அந்த பிரச்சனையை குறித்து ஆண்டவர் சீரியஸா எடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த பிரச்சனை உன்னை எங்க கொண்டு வருது, அது ஆண்டர்கிட்ட தான் கொண்டு வருது. இல்லைன்னா அது உன்னை பாவத்தில் தள்ளி இருக்கும். சிலப்போ சில ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் என்றால் நீ இன்னைக்கு ரொம்ப பாவியா இருந்திருப்ப, ஆண்டர்கிட்டே வந்திருக்க மாட்டேன். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை தான் உன்னை ஆண்டர்கிட்ட கொண்டு வருதுன்னா ஆண்டர் அந்த பிரச்சனையை ஏற்ற நேரத்தில் மாத்திடுவாரு. அதை குறித்து கவலையே பட வேண்டான்னு ஆண்டர் சொல்லுகிறார். அநேகர் இன்னைக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க, இந்த பிரச்சனையை மாறவே மாறாதா. ஆண்டர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், அது மாறும், அது அற்புதமாய் மாறும், அது ஆனந்த களிப்பாய் மாறும், அது அநேகருக்கு சாட்சியாய் மாறும் என்று இந்த 100 நாள் ஜபத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, மீண்டும் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜபத்துல போராடுங்கள். காலை மாலை என்று நேரம் பார்க்காமல் ஜெபியுங்கள் தேவ ஜனங்களே. இன்று ஆண்டவர் உங்களை பலமாக நிரப்பி இருக்கிறார். நம்முடைய பிரயர் மியூசிக் சேனல்ல போய் நீங்க தனி ஜபத்தை பண்ணுங்கள். அங்க ஆவியானவர் உங்களோடு பேசுவாரு, உங்க இருதயத்துல சில விஷயங்களை வெளிப்படுத்துவாரு. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you. ஆமென்.